ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டு ரத்தம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஒரு ரத்தம் வாங்கியிருக்கோம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அது மேலே டஸ்ட்டும் இருக்கும். அது இல்லாமல் அதில் வந்து கிருமி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு கடாயில் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வந்து ஃபுல்லாலாம் குக் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 75% மட்டும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கத்திலே கட் பண்ணி க்யூப்பாக போடுவாங்க. எனக்கு அந்த லுக் பிடிக்காது. அதனால் கையிலேயே நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாமே எடுத்து நான் தட்டில் வந்து ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலைங்க. இது நல்லா நிறைய வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மஸ்ட்டு. நல்லெண்ணெய் இதில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு ரத்தத்தை வந்து நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதிலே தண்ணி வரும். அதிலே வந்து நல்லா குக் ஆகிடும். ஃபுல்லாக ப்ராப்பராக குக் ஆனாதாங்க சாப்பிட்ணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா அதில் தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து லாஸ்ட்டாக வந்து துருவி போடணும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய விட்டமின் B12, அயன் சத்து, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், கையில் கூட தொட மாட்டேன். அப்புறம் ஹெல்த்துக்காக வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி லேடிஸ் எல்லாருமே வந்து சாப்பிடுங்க. உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Suchi. Tata, take care, love you all, bye.